20,000 இல்லை 15,000 சம்பாதிக்கிறீங்க, எவ்வளோ சம்பாதிச்சாலும் ஒரு 10% வந்து எடுத்து வைக்கக்கூட முடியாத நிலைமையில யாரும் இருக்கக்கூடாது. அடுத்த ஒரு 6 மந்த்ஸ்க்கான மாத தேவைக்கான அமௌண்ட்டை எடுத்து வைக்க முடியுது சேர்த்துட்டிங்கன்னா, அதாவது ரொம்ப முடியலையே அட்லீஸ்ட் ஒரு 500 ருபீஸ்லையாவது சேவிங்ஸ் ஆரம்பிங்க. பெருசாக யோசிக்க வேணாம், எஸ்ஐபி கூட இல்லை, ஆர்டி அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணுங்கள். இல்லை இப்போ என்கிட்ட ஒரு 100 ருபீஸ் தான் இருக்குது, அதை வச்சு தான் நான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா எதில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்? மினிமம் ஒரு 100 to 50 ருபீஸ் வந்து எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ண முடியும். அது ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா சரி. நீங்கள் எஸ்ஐபி தெரியல, பயமாக இருக்குது, இல்லை எனக்கு இன்னும் விஷயம் புரியல அப்படின்னா பேங்க்கில் ஒரு ஆர்டி ஆரம்பிக்கும். 500 ருபீஸ்க்கு ஆர்டி ஆரம்பிக்கிறீங்கன்னா மாதம் மாதம் போடும்போது ஒரு வருஷத்தில் 6,000 ரூபாய். எஸ்பிஐ இவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து மைக்ரோ எஸ்ஐபி அப்படிங்கிற மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. பாக்கெட் எஸ்ஐபின்ற மாதிரி 250 ருபீஸ்னும் போது நிஃப்டி 50 இண்டெக்ஸாக இருந்தாலும் ஒரு 4-5 இயர்ஸ் கண்டினியூஸாக பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னுடைய 50வது வயசில் என் கையில் இப்போ ஒரு 30 லட்சம் தான் இருக்கணும் அப்படின்னா நான் எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், நான் எவ்வளோ பண்ணணும் சார்? ஒரு 3,000 ருபீஸ் எஸ்ஐபி போடுறீங்க அப்படின்னா 20 வருஷத்தில் ஒரு அடுத்த 5 வருஷம் கண்டினியூ பண்ணிங்கன்னா அந்த பணம் இன்னும் டபுள் ஆகும். 75ன்றது 1.5 லட்சமா, 1.5 கோடி. சார், இப்போ பணத்தை சேமிக்கிறதுல கிரெடிட் கார்டு எந்த அளவுக்கு ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணுது சார்? கிரெடிட் கார்டு வந்து உங்களுக்கு ஒரு 30 days to 45 days வந்து பணத்தை தள்ளி கட்டலாம். அது ஒரு அட்வான்டேஜ். ஆனால் ப்ராப்பராக யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் பாரோ பண்ணாமல் இருக்கிறதுக்கு முக்கியமான விஷயம் எமர்ஜென்சி ஃபண்ட். ஏன்னா நீங்கள் அப்படி இல்லைன்னா குவிக் மணின்றது கிரிப்டோவில் ட்ரை பண்ணுவோம், ட்ரேடிங் ட்ரை பண்ணுவோம், அப்புறம் லோன் கொடுக்கறதுக்கு எக்கச்சக்க ஆப்ஸ் இருக்குது. ஸோ எங்கேயாவது போய் மாட்டிக்கிட்டோன்னா லோனை மொபைல் ஆப்பில் வாங்கி இந்த மாதிரி எல்லாம் ட்ராப்ஸ் அதிகம். ஈஸியாக பணம் கிடைக்கும், பட் ஆனால் போய் மாட்டிக்கிட்டிங்கன்னா உங்கள் பணத்தை போய் நான் ட்ரேட் பண்ணுறேன், இல்லை யாரோ பண்ணி தராங்க, நான் பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக பணம் போகிறதுக்கான வழி தான். நியாயமான விலைக்கு தங்க நகைகளை விற்க, அடகு வைத்த தங்க நகைகளை மீட்டு உடனடி பணம் பெற உங்கள் எக்ஸ்கோல்டை அணுகவும். 7200040619. ரிஃப்ளெக்ட் மணி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரக்ஷயா பார்த்தி. இங்க எல்லாருக்குமே பணத்தை வந்து சேமிக்கணும், நம்ம பெரிய பணக்காராகணும் அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய கனவா இருக்கு. அந்த வகையில நம்ம பணத்தை சேமிக்கிறதுலயே நமக்கு நிறைய தடுமாற்றங்கள் இருக்கும். ஸோ இதை பத்தி கிளியரா கேட்டு தெரிஞ்சுக்க நம்ம கூட இன்னைக்கு இணைஞ்சிருக்கிறவர் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் கணேஷ் துரு அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம் சார், இப்போ பொதுமக்கள், இப்போ நானே கூட இருந்துக்கலாம், இப்போ எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா பணம் சம்பாதிக்கிறத தாண்டி பணத்தை வந்து மெயின்டைன் பண்றது. இப்போ எனக்கு லாட்ரி டிக்கெட்டே அடிக்குது, எனக்கு ஒரு பல்கா அமௌண்ட் கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை சரியா மெயின்டைன் பண்ண முடியலன்னா நான் எந்த இடத்துக்கு இருந்தனோ அந்த இடத்துக்கு தான் கடைசியா கொண்டு போய் விடப்படுறேன். அந்த வகையில ஒரு பணத்தை எப்படி சார் மெயின்டைன் பண்றது? முதல்ல சேவிங்ஸ். முதல்ல எடுத்தோடனே முதலீடுன்னு போனீங்கன்னாலும் ஒரு கஷ்டம் வருது, இல்லை ஒரு அர்ஜென்ட்டாக பணம் தேவை வருதுன்னா அந்த முதலீடுலேருந்து பணம் எடுத்துரும். ஸோ அதனால் எடுத்தோடனே சேவிங் இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லைனா என்னோடய லைஃப் ஸ்டைல் ஆடம்பரமாக வந்து ஒரு ஃபோன் வாங்குறது அதெல்லாம் வேணும். அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனீங்கன்னா பாதிக்காமல் நீங்கள் எல்லாத்தையும் அடைய முடியும். ஸோ எடுத்த உடனே வந்து சேவிங்ஸ், நீங்கள் ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் உங்கள் இன்கம் வருது, சேலரி வருது அப்படின்னா அது இன்னொரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் ஒரு 10%ஆவது எடுத்து வைங்க. ஸோ அடுத்த ஒரு 3-4 மந்த்ஸில் உங்களால் ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட், அடுத்த ஒரு 6 மந்த்ஸ்க்கான மாத தேவைக்கான அமௌண்ட்டை எடுத்து வைக்க முடியுது சேர்த்துட்டிங்கன்னா அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டோ உங்கள் லைஃப் ஸ்டைல் இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணலாம். எடுத்த உடனே வந்து செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அடுத்த மாதம் தள்ளி போட்டுகிட்டே இருப்போம். ஸோ ப்ரொக்ராஸ்டினேஷன் சொல்லலாம், இல்லை தள்ளி போடுறது. ஸோ அதை விட 10% நீங்கள் 20,000 இல்லை 15,000 சம்பாதிக்கிறீங்க, எவ்வளோ சம்பாதிச்சாலும் ஒரு 10% வந்து எடுத்து வைக்கக்கூட முடியாத நிலைமையில யாரும் இருக்கக்கூடாது. எடுத்து வச்சுட்டு என்னோடய சம்பளம் எவ்வளோ தான், 20,000 என்னோடய சம்பளம் 18,000 அப்படின்னு நீங்கள் அந்த மாதத்தை நீங்கள் கடந்தீங்கன்னா அது ஒரு பழக்கமாயிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுறது அடுத்த கட்டத்துக்கு நகரலாம். சார், இப்போ நீங்கள் சொன்ன அந்த பதிலிருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னை வச்சே நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து எஸ்ஐபி இல்லை இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நான் யோசிக்கும் போதே ஃபஸ்ட்டு என் மைண்டில் வரக்கூடிய ஒரு ஃபஸ்ட்டு திங்கிங், அதாச்சும் ஒரு கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் கம்மியாக தான் சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன், இப்போ வேண்டாம், அதிகமாக சம்பளம் வாங்கும் போது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட் தான் சார் வருது. ஸோ இது கரெக்டாக ஃபஸ்ட் நான் யோசிக்கிற இந்த திங்கிங் மைண்ட் செட் வந்து ஃபஸ்ட்டு கரெக்டாக சார்? இது எல்லாமே ஹேபிட் தான். இப்போ நீங்கள் வந்து ஃபோன் வாங்கிக்கிறேன்னு ஆரம்பித்து நீங்கள் உங்களால் 10,000 ஃபோன்லேயே எல்லா வேலையும் பண்ண முடியும். பட் 20,000க்கு ஒரு வேலை பண்ண முடியும். 40,000ல அடுத்த கட்டத்துக்கு இருக்கும், இன்னும் அட்வான்ஸ்ட். இப்போ என்னோடய சம்பளத்துக்கு வந்து நான் எது வாங்கக்கூடிய முடியுன்றது ஒன்று. அதே மாதிரி தான் வந்து அது இஎம்ஐயில் வாங்கினீங்கன்னா மாதம் வந்து உங்களால் நீங்கள் சேவ் பண்ணுற 10% இஎம்ஐயாக 20-30% போயிடும். அப்போ வந்து மற்ற தேவைகளுக்கு உங்களுக்கு பணம் தேவைப்படும் போது உங்களால் சேவிங்ஸ்ன்னு யோசிக்கவே முடியாது. ஸோ நம்ம சின்ன வயசுலேருந்து பழக்கமான பல் வளர்க்குறதுனே எடுத்துப்போம்.
காலைல எழுந்தோடனே பை டிஃபால்ட் போய் பண்ணிடுவீங்க. யாருமே வந்து உங்களுக்கு சொல்ல வேணாம். ம். அது போக போக இது வந்து ரொட்டீன். எழுந்தோடனே அதான் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அடுத்தது தான் காஃபி குடிக்கிறதோ, தண்ணி ம். குடிக்கிறதோ எதுவா இருந்தாலும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு சம்பாதிக்க ஆரம்பிச்ச உடனே 10% ரொம்ப கம்மி. ஸோ மினிமமா நான் சொல்றது 5 to 10%. உங்களால ரொம்ப முடியலையா அட்லீஸ்ட் ஒரு ₹500 சேவிங்ஸ் ஆரம்பிங்க. நீங்க பெருசா யோசிக்க வேணாம். எஸ்ஐபி கூட இல்ல. ஆர்டி அக்கவுண்ட்ல ஓப்பன் பண்ணுங்க. இல்ல செகண்ட் பேங்க் அக்கவுண்ட்ல ₹500 எடுத்து கூட வைங்க. அது கூட போதும். ஸோ அதுக்கப்புறமா அடுத்த கட்டம். சரி ஓகே ஒரு 10,000 சேர்ந்துருச்சு. அத என்ன பண்ணலாம்? அது வந்து உங்களோட அடுத்த திடீர்னு வந்து கண்டிப்பா ₹20,000 சம்பாதிக்கிறவங்க, இல்ல 15,000 சம்பாதிக்கும்போது, ஒரு அவசர தேவை வீட்ல கேட்பாங்க, ஃப்ரெண்டு கேட்பாங்க. அப்போ வந்து இருந்தா தான் குடுக்க முடியும். இல்லாம இருக்கும்போது நம்ம வேற யார்கிட்டயும் கடன் வாங்கும்போது, ம். நமக்கு அது ஃப்யூச்சர்ல நம்ம மாட்டிப்போம். ஸோ உங்ககிட்ட இருந்தா குடுக்கலாம். இல்லன்னா இல்லன்னு தான் சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு பேசிக்கா ஒரு சில விஷயங்கள நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, அது ஒரு ஹேபிட்டா மாறிடும். ஃப்யூச்சர்ல நீங்க ₹1,00,000 சம்பாரிச்சாலும், குறைஞ்சது இவ்வளோ எடுத்து வைக்கணும்னு உங்களுக்கு ஒரு ஹேபிட் இருக்கும். ஸோ அந்த ஹேபிட்ட மாசத்துலேருந்து பண்றது நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன். சார் இன்னொரு ஒரு விஷயம், இப்போ நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு பிளான் எனக்கு வருது அப்படிங்கிற பட்சத்தில் என்கிட்ட வந்து அதிகபட்சமான காசை போட முடியாது. இப்போ என்கிட்ட ஒரு ₹100 தான் இருக்குது, அதை வச்சு தான் நான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா எதில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எது எனக்கு சேஃபாக இருக்கும், நான் போடக்கூடிய அந்த ₹100 கூட எனக்கு சேஃபாக இருக்கணும்னா எது சார் கரெக்டாக இருக்கும்? அகெயின் இப்போ நம்ம வந்து ஒரு 25, 30 வயசுல ஆரம்பிக்கிறோம்னா, கண்டிப்பா பணம் அதிகமா இருக்கும். ஓரளவு நல்லா சம்பாதிக்கிற நிலைமைக்கு போயிருப்பீங்க. அப்போ வந்து உங்களால இம்மீடியட்டா ஒரு கல்யாணம் 25, 30 வயசுக்குள்ள அப்படின்னு. அதுக்கப்புறமா தான் ஒவ்வொரு பொறுப்புகள் டிபெண்டன்ஸ் ஸ்பவுஸ் வருவாங்க. அப்புறம் குழந்தைங்க இதெல்லாம் அடுத்தடுத்து நடக்கும். ஸோ அதுவரைக்கும் நீங்க சம்பாதிக்கிற ₹100 21, 22 வயசுல ஆரம்பிக்கிறீங்கன்னா, மினிமம் ஒரு ₹100 to ₹50 வந்து எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ண முடியும். அது ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட்ல ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, அண்ட் இது இல்லாட்டியும் உங்களால அந்த மாசத்த கடக்க முடியும். ஒரு ₹500க்குள்ள உங்களால ஈஸியா அ பேர் மினிமம் அத எடுத்து வைக்கிறீங்கன்னா, உங்களால ஒரு பெரிய உங்க லைஃப்‌க்கோ இல்ல அந்த மாசத்துக்கு உங்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்காது. அது பழக்கப்படுத்திட்டீங்கன்னா, அடுத்த வருஷம் வந்து எஸ்ஐபி டாப் அப் போடவே ஆரம்பிக்கிறீங்கன்னா, அடுத்த வருஷம் தானாவே எக்ஸ்ட்ரா 10% எஸ்ஐபில போயிடும். சரி நீங்க எஸ்ஐபி தெரியல, பயமா இருக்கு, எனக்கு இன்னும் விஷயம் புரியல அப்படின்னா, பேங்க்ல ஒரு ஆர்டி ஆரம்பிங்க. ₹500க்கு ஆர்டி ஆரம்பிக்கிறீங்கன்னா, மாசம் மாசம் போடும்போது ஒரு வருஷத்துல ₹6,000 இன்ட்ரெஸ்ட் பெருசா வராது. பட் ஒரு ஹேபிட். டெய்லி மாசம் மாசம் என் இன்கம் வந்துச்சுன்னா, முதல்ல எனக்குன்னு ஒரு பணம் எடுத்து வச்சிடுறேன்ற ஒரு ஹேபிட். சார் இப்போ நீங்கள் சொன்னதே தான். இப்போ நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போடணும் அப்படின்னு யோசிக்கும்போது, இப்போ நெறைய பேருக்கு மைண்ட் செட்ல வரக்கூடியது வந்து எஃப்டி தான். பட் எஃப்டிலயே சில இம்பேக்ட் இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. அதுவும் இல்லாம ஆர்பிஐ கொண்டு வந்த சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எஃப்டிய எந்த அளவுக்கு பாதிக்குது? இதுல வேற என்னென்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் இருக்கு சார்? எஃப்டில ரிட்டர்ன்ஸ் பெருசா கிடையாது. ம். இப்போ மார்க்கெட் கண்டிஷனுக்கு ஏத்த மாரி 7% அந்த ரேஞ்ச்ல தான் இருக்கும். இன்னொன்னு நீங்க ஒரு அவசர தேவைக்குன்னு ஒரு பணம் சேர்த்து வச்சுட்டீங்க. ஒரு 50,000 இருக்குன்னா, அத இனிஷியலா ஃபர்ஸ்ட் ஒரு எஃப்டியா கூட வச்சுக்கலாம். ஒரு 1 இயர் எடுக்க மாட்டேன். இல்ல வேணுன்றப்ப பிரேக் பண்ணா ஒரு 0.5% இன்ட்ரெஸ்ட் 1% போச்சுனாலும் ரிமைனிங் வந்துரும். ஸோ அந்த மாதிரி போடலாம். இன்னொன்னு எஃப்டி வந்து ஒரு ₹5,00,000 வரைக்கும் தான் இன்ஷூர்ட். யூசுவலா பேங்க் வந்து 2,00,000 இருந்தது. இப்போ 5,00,000 வரைக்கும் இன்ஷூர்ட். ஸோ அத தாண்டி பெரிய ரெகுலேஷன் சேஞ்சஸ் கிடையாது. ஸோ பட் கோஆப்பரேட்டிவ் பேங்க்ஸ் அந்த மாதிரி பேங்க் போகும்போது, அவங்களோட லிக்விடிட்டி பேஸ் பண்ணி ஆர்பிஐ மானிட்டர் பண்ணுவாங்க. ம். அந்த மாதிரி இப்போ கூட ஒரு பேங்க் இம்பீரியல் பேங்க்னு எங்கேயோ நார்த் இந்தியால ஆ. ஒரு பேங்க் வந்து 97% மக்கள் அவங்க 5 lakhsக்குள்ள தான் டெபாசிட் வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு திருப்பி தந்துருவோம்னு இருக்காங்க. ஒரு 3% எக்ஸ்ட்ரா வச்சிருக்கிறது தான் டவுட். ஸோ அதனால பேங்க்கா இருந்தாலும் நீங்க ஒரு 20 லட்சம் 30 லட்சம் வச்சிருக்கீங்கன்னா, உங்க பணம் வந்து ரிஸ்க் இருக்க தான் செய்யும். சில பேர் ஓகே. மியூச்சுவல் ஃபண்ட்ல ரிஸ்க்கு, ரியல் எஸ்டேட் ரிஸ்க்கு இதெல்லாம் மியூச்சுவல் ஃபண்டு, ஸ்டாக் மார்க்கெட் தான் ரிஸ்க்குன்னுவாங்க. ம். எல்லா இடத்துலயும் ரிஸ்க் இருக்கு. பட் அது வந்து நமக்கு ரியல் எஸ்டேட்ல போனாலும் ரிஸ்க் இருக்கு. ஸோ அதில் வந்து யார் எடுத்துப்பான்னு தெரியாது. டாக்குமெண்டேஷன் இஷ்யூஸு, விற்கணும்னு நினைக்கும்போது லிக்விடிட்டி இஷ்யூ இருக்கும். திடீர்னு விற்க முடியாது. ஸோ அந்த மாதிரி எஃப்டிலையும் இந்த மாதிரி பிரச்சனைகள் தான். அண்ட் ஒரு மினிமமாக சம்பாதிக்க ஆரம்பிக்கும்போது நம்ம எஃப்டியை விட ரெக்கரிங் டெபாசிட் மாதம் மாதம் நம்மளால் கட்ட முடியுது. மினிமம் 6 மாதம் கட்டினா போதும். அது ஆர்டி சேர்ந்து பணம் வந்துடும். ஸோ வருஷம் ஒரு அமௌண்ட்டு நீங்கள் சேர்த்து ஒரு ₹10,000 ₹12,000 வருது. மாதம் 1000 500 போடுறீங்கன்னா 6,000லேருந்து 12,000 வருதுன்னும் போது அதை எஃப்டியா கூட போட்டுக்கலாம். அது அடுத்த வருஷம் உங்களுக்கு மெச்சூர் ஆகும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ ஒன்று நீங்கள் அக்யூமுலேட் பண்ணுற மாதிரி கண்ணுக்கு தெரியாமல் சேர்த்துட்டே வரலாம். ஸோ அதுவும் ஒரு நல்ல விஷயம் தான். எஸ்ஐபி அப்படிங்கிறது வந்து இதுவுமே நம்ம பணத்தை போட்டால் அது நமக்கு சேமிச்சு நிறைய தான் தரும். இதில் எந்த விதமான பாதிப்புமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க இல்லையா? இதுலேயும் சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்க தான் செய்யுது. ஸோ அதை பற்றி மார்க்கெட் ஏறக்குறைய கண்டிப்பாக இருக்கும். இப்போ இந்தியா பாகிஸ்தான் வரப்போ மார்க்கெட் கரெக்ஷன் ஆச்சுன்னா ஃபண்ட் வேல்யூ குறையும். லாஸ்ட் 2 இயர்ஸில் யாராவது எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக மார்க்கெட் கரெக்ஷனில் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் பார்த்துருப்பாங்க.
பட் குறைஞ்சது ஒரு 4-5 வருஷம் நிஃப்டி 50 இண்டெக்ஸாக இருந்தாலும் ஒரு 4-5 இயர்ஸ் கண்டினியூஸாக பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் கம்மி. இதுவுமே லாஸ்ட் 20-30 வருஷத்துக்கான டேட்டா வச்சு தான் சொல்கிறோம். ஸோ நிஃப்டி 50 வந்து டாப் 50 கம்பெனிஸ், சென்செக்ஸ்ன்றது டாப் 30. இது 2 தான் வந்து நீங்கள் சன் நியூஸ் பார்த்தாலும் சரி, எந்த நியூஸ் சேனல் பார்த்தாலும் பங்குச்சந்தை ஏறுச்சு குறைஞ்சது அப்படின்றது நிறைய எல்லாரும் சொல்லுவாங்க. இது டாப் 50 கம்பெனிஸோட பர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான். இந்தியன் எக்கனாமி வளருது அப்படின்னும் போது கண்டிப்பாக இந்த கம்பெனிஸும் வளரும். டைரெக்டாக இந்த கம்பெனி 1-2 கம்பெனியில் போட்டிங்கன்னா ரிஸ்க்கு தெரியாது, நிறைய விஷயம் ரிஸ்க்கு. பட் டாப் 50 கம்பெனிஸ்னும் போது இந்த கம்பெனியில் ஏதாவது ஒன்று குறையுது அப்படின்னா அந்த மியூச்சுவல் ஃபண்டு செபியே வந்து அந்த கம்பெனி எடுத்துகிட்டு இன்னொரு கம்பெனி உள்ளே வந்துடும். ஸோ நம்ம வந்து மானிட்டர் டெய்லி பார்க்கணும், ட்ராக் பண்ணணுன்ற அவசியம் ரொம்பவே கம்மி. அண்ட் நீங்கள் போட்டு 1-2 வருஷமோ 3 வருஷத்தில் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வரலாம், 0 ரிட்டர்ன்ஸ் இருக்கலாம். பட் குறைஞ்சது 4-5 இயர்ஸ். அதனால தான் அந்த 3 ஃபினான்ஷியல் கோல்ஸ் ஒன்று. இந்த 3 ஃபினான்ஷியல் கோலும் குறைஞ்சது 10 வருஷத்துக்கு மேலே தான் இருக்கும். அப்போ 10 வருஷத்துக்கு மேலே போச்சுனாலே ஈஸியாக 12-14% ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ். ஸோ இந்த இண்டெக்ஸ் ஃபண்டு ரிஸ்க் இல்லாமல் பயம் இல்லாமல் போடலாம். இதுக்கான ரீசன் இதுதான். டாப் 50 கம்பெனிஸ்னும் போது சைஸு கம்பெனி மாறலாம். ரிலையன்ஸ் வந்து டாப் 50ல் 50th பொசிஷன் கூட வரலாம். பட் அந்த கம்பெனி ரீப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு வேறு கம்பெனி வரலாம். அதானி லாஸ்ட் 15 இயர்ஸில் எங்கேருந்தோ டாப் 50 கம்பெனிஸ் வந்துட்டாங்க, அதானி என்டர்பிரைசஸ்லாம். ஸோ பட் அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் நிறைய கம்பெனிஸ் வெளியே போயிடுச்சு, சில கம்பெனிஸ் உள்ள வந்துருக்கு. பட் ஆஸ் அன் இன்வெஸ்டர் நமக்கு அதானி இருக்காங்களா, ரிலையன்ஸ் இருக்காங்களா, இல்லை வேறு கம்பெனிஸ் இருக்கா, நம்ம கவலைப்பட வேணாம். டாப் 50 கம்பெனிஸில் தான் என் பணம் முதலீடாக போகுது. அது முதலீடை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஃபண்ட் மேனேஜர் இருக்கார். ஸோ அப்படின்ற பட்சத்தில் நம்ம பயப்படாமல் இன்வெஸ்ட் பண்ணணும். சார், அடுத்து செபி அண்ட் எஸ்பிஐ இவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து மைக்ரோ எஸ்ஐபி அப்படிங்கிற மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இது எந்த மாதிரியான மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இது அதான் பாக்கெட் எஸ்ஐபின்ற மாதிரி 250 ருபீஸ்னும் போது மாதத்துக்கு 250 ருபீஸ். ஆக்சுவலி அதில் மைக்ரோ அப்படின்னு வரும்போதே புரியுது, எஸ்ஐபி நம்ம பெருசாக பண்ணுறதை விட இது கொஞ்சம் ஈஸி வேவாக இருக்கும் அப்படிங்கிற வேலை. அமௌண்ட்டு கம்மி பண்ணிட்டாங்க. இன்னும் 500 ருபீஸ் இருந்தது, அது இன்னும் கம்மி பண்ணி 250 ருபீஸ். இது ஒரு காமன் மேனும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைச்சிட்டாங்க. இப்போ எஃப்டி அதிகமாக இருந்தால் தான் உங்களுக்கு இன்சூரன்ஸ்லேயும் எல்ஐசி இல்லை மற்ற இன்சூரன்ஸ் கம்பெனியோட பாலிசி ரிட்டர்ன்ஸும் அட்லீஸ்ட் 8-9% இருக்கும். இப்போ எஃப்டி ரேட்ஸ் குறைய இன்சூரன்ஸ் கம்பெனியோட ரிட்டர்ன்ஸும் குறையும். ஸோ யாரெல்லாம் ஒரு 10 வருஷம் நீங்கள் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்து காசு கட்டுறீங்களோ அதுக்கு பதில் மியூச்சுவல் ஃபண்டில் போடுங்க. இல்லை அது ஒரு ஆப்ஷனாக இது மக்கள்கிட்ட போய் சேரணுன்னா ஒரு மினிமம் 1000 ருபீஸ் இருக்குது, 500 ருபீஸ் இருக்குன்னா ஒரு மைண்ட் பிளாக் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது இன்னும் கொஞ்சம் சம்பாரிச்சு போட்டோன்னு இருக்கலாம். பட் 250 ருபீஸ்னும் போது யார் வேணால் ஆரம்பிக்கலாம். இப்போ ஒரு கிராமத்தில் போய் மாதம் ஒரு 250 ருபீஸ்ன்றது பெரிய விஷயம் கிடையாது. அவங்க கிட்ட 250 ருபீஸ் நீங்கள் இவ்வளோ போட்டிங்கன்னா இவ்வளோ ஆகும், இதுவே 1000 ரூபா போட்டிங்கன்னா எவ்வளோ ஆகும்னா ஈஸியாக புரிய வைக்கவும் முடியும். இப்போது கிராமத்தில் போய் யாராவது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கார் ஆரம்பிக்கிறாருன்னா அவரால் ஈஸியாக சொல்ல முடியும், இந்த மாதிரி வளர்ச்சி இருக்குது, இது நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணால் உங்களுக்கும் எவ்வளோ நடக்கும். அப்போது இன்னும் நிறைய பேர்கிட்ட போய் பெனிட்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் தான் இப்போது செபி பண்ணியிருக்கிறது. என்னுடைய 50வது வயசில் என் கையில் இப்போ ஒரு 30 லட்சம் தான் இருக்கணும் அப்படின்னா நான் எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், நான் எவ்வளோ பண்ணணும் சார்? அகைன் இப்போ நம்பருன்றதை விட உங்கள் ஃபினான்ஷியல் கோல் என்ன, இல்லை ஒரு ரிட்டையர்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவில் யோசிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 30 வயசில் ஆரம்பிக்கிறீங்கன்னா அடுத்த 20 வருஷத்தில் எனக்கு ஒரு பணம் வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும். ஒரு 3000 ருபீஸ் எஸ்ஐபி போடுறீங்க அப்படின்னா 20 வருஷத்தில் ஒரு 40 லட்சம் கிட்ட வந்துடும் ஒரு 50 வயசில். டாப்அப்போட வருஷம் ஒரு 10% இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், 3000 + 10% டாப்அப்னா ஈஸியாக ஒரு 75 lakhs கூட வந்துடும். ஸோ அந்த மாதிரி இதுவே இன்னொரு 5 இயர்ஸ் 25 இயர்ஸாக இருந்துச்சுன்னா அடுத்த 5 வருஷம் கண்டினியூ பண்ணிங்கன்னா அந்த பணம் இன்னும் டபுள் ஆகும். 75ன்றது 1.5 லட்சம் 1.5 கோடி ஆகும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுறது எனக்கு 50 வயசில் ஒரு 1.5 கோடி போதுமா இல்லை 70 லட்சம் போதுமான்றது உங்கள் லைஃப்பை பொறுத்து. சிங்கிளாக இருக்கீங்களா, டிபெண்டன்ஸ் இருக்காங்களா, பசங்க இருக்காங்களா, பேரண்ட்ஸ் இருக்காங்களா, அவங்களுக்கான கவரேஜ், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன பண்ண போகிறீங்க, உங்கள் லைஃப் ஸ்டைல் என்ன, அடுத்த 20 வருஷத்தில் உங்கள் லைஃப் ஸ்டைல் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு, நிறைய சம்பாதிக்கிறீங்கன்னும் போது இந்த 3000 பத்தாது, இன்னும் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் 50 வயசில் உங்கள் லைஃப் ஸ்டைல் அப்போ இருக்கிற இன்கமோட மேட்ச் பண்ணி மெயின்டைன் பண்ணுறதுக்கு அடுத்த 20-30 வருஷம் நீங்கள் வாழ போகிறீங்கன்னும் போது ரிட்டையர் ஆனாலும் 50 இயர்ஸில் ரிட்டையர் ஆனாலும் அடுத்த 20-30 இயர்ஸ்க்கு பணம் தேவை இருக்குது. அப்போ அடுத்த 20-30 வருஷத்துக்கு அந்த 50 லட்சம் போதுமா இல்லை 2 கோடி பத்துமா அப்படின்றது ஒர்க் அவுட் பண்ணி நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். இப்போ எஸ்ஐபி நான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதில் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது சார். நான் ஸ்டார்டிங்கில் தான் போகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் அது ஃபுல்லாமே எனக்கு ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை தான் தருது. அந்த வகையில் புதுசாக எஸ்ஐபிக்குள்ளார போகிறவங்க இது செலக்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் சார்? நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட், டாப் 50 கம்பெனிஸ் இன் இந்தியா,
இல்லை சென்செக்ஸ்னா 30, நிஃப்டி 50னா 50 கம்பெனி இருக்குது. ஸோ நீங்கள் எந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ இல்லை ஆக்சிஸோ இல்லை எந்த டாப் கம்பெனிஸ் போனாலுமே நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்கும். யூடிஐ நிஃப்டி 50, ஹெச்டிஎஃப்சி நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட். இது பயம் இல்லாமல் டிமேட்டும் தேவையில்லை. நீங்கள் போய் டைரெக்டாக மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸை விசிட் பண்ணாலும் பண்ணலாம். இல்லை கேம்ஸ் கார்வி ஆஃபீஸ் போனீங்கன்னா இந்த மாதிரி நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டில் போகணுன்னு சொன்னால், ஏன்னா இது எந்த ஏஎம்சி மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி ஆரம்பித்தாலும் இந்தியாவில் இருக்க டாப் 15 கம்பெனிஸில் முதலீடு பண்ண போகிறாங்க. ரிட்டர்ன்ஸில் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது, ஒரு 0.5 to 1%. ஸோ தைரியமாக நீங்கள் கண்ணை மூடிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 4-5 இயர்ஸாவது கண்டினியூ பண்ணுற மாதிரி ஒரு மைண்ட் செட்டோடு போனீங்கன்னா கண்டிப்பாக பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம். சார், இப்போ பணத்தை சேமிக்கிறதுல கிரெடிட் கார்டு எந்த அளவுக்கு ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணுது சார்? கிரெடிட் கார்டு வந்து உங்களுக்கு ஒரு 30 days to 45 days வந்து பணத்தை தள்ளி கட்டலாம். அது ஒரு அட்வான்டேஜ். ஆனால் ப்ராப்பராக யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் ஃபுல் டியூ கட்டுற அளவுக்கு உங்கள் இன்கம் இருக்கும். இப்போ நீங்கள் உங்கள் 25,000 உங்கள் கிரெடிட் லிமிட்னா 25,000 யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த 1.5 மாதத்துக்குள்ளே உங்களால் 25,000 கட்ட முடியும். அது நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, மினிமம் டியூ வந்து ஒரு 3,000 தான் இருக்கும். அதை மட்டும் கட்டினீங்கன்னா மீதி 20,000க்கு வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. அது வந்து மாதத்துக்கு 3% வரைக்கும் இருக்கும். ஸோ அதனால் அது நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டில் கட்ட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஃப்யூச்சரில் பாதிப்பு தான் அதிகம். ஸோ அதனால் ஃபுல் டியூ கட்டக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு மைண்ட் செட் இருந்தால் மட்டும் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா அவாய்ட் பண்ணுறது நல்லது. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் இந்த சில விஷயங்களை அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணாலே போதும், அவங்க மணியை சேவ் பண்ணி அவங்களுடைய லைஃப்பில் வந்து ஒரு நல்ல க்ரோத்தை பார்க்கலாம். பட் இதை சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னா நீங்கள் எதை சார் சொல்லுவீங்க? ஒன்று பாரோயிங், லைஃப் ஸ்டைல் வந்து எல்லோரும் என்ஜாய் பண்ணணும். பணம் சேர்த்து வைக்கிறது ஃப்யூச்சருக்கு மட்டும் கிடையாது, ப்ரெசென்ட்டில் என்ஜாய் பண்ணுறது. பட் என் இன்கம் என்ன, இப்போ நான் எதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்றது. என்னோடய இன்கம் 25,000னா 25,000க்குள்ளே என்னெல்லாம் பண்ண முடியுமோ நீங்கள் பண்ணலாம். அதை வந்து சேர்த்து வச்சு நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களோட சாட்டிஸ்ஃபேக்டரி லெவலும் சரி, போஸ்ட்போன் பண்ணி பண்ணும்போது அதோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் நெக்ஸ்ட் லெவல் இருக்கும். பாரோ பண்ணாமல் நீங்கள் வந்து வாழ முடியும் அப்படின்னா வாழலாம். அதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே. சார், இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது சார்? நீங்கள் பாரோ பண்ணாமல் இருக்கிறதுக்கு முக்கியமான விஷயம் எமர்ஜென்சி ஃபண்டு தான். ஏன்னா நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பித்தோன்னே எல்லாத்தையும் செலவு பண்ணிவிடுவோம். மேபி ஒரு ஃபஸ்ட்டு 2 months வந்து என்ஜாய் பண்ணாலும் 3rd monthல இருந்தாலும் நீங்கள் வந்து, நான் 10% சொன்னேன், அட்லீஸ்ட் 50% சேவ் பண்ண முடியும். இப்போ உங்கள் சம்பளத்தை நம்பி வீட்டில் இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் 50%, 40 to 50% உங்களால் சேவ் பண்ண முடியும். மீதி வந்து உங்களோட தேவைகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 20,000 அட்லீஸ்ட் ஒரு 10,000ஆவது உங்களால் சேவ் பண்ண முடியும். அதை வந்து எப்படியும் பேரண்ட்ஸ் கேட்க மாட்டாங்க, நீங்கள் தான் பண்ண போகிறீங்க. உங்கள் செலவுகளை தள்ளி போட்டு பண்ணுறதுக்கோ இல்லை சேர்த்து வச்சு பண்ணுறதுக்கோ அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி நான் தான் சார் கேட்கலான் இருந்தேன். இப்போ எவ்வளோ சம்பளம் வாங்கினாலும் எனக்கான சம்பளம் பத்தவே மாட்டேங்குது, எனக்கு செலவு தான் அதிகரிக்குது அப்படிங்கிற பேச்சு தான் இப்போ இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு மத்தியில் இருக்குது சார். அதுக்கு ஒரு வழி சொல்லுங்கள் சார். ஸோ நீங்கள் எது வந்து இமீடியட்டாக வேணும் அப்படின்றது தெரியணும், எது தள்ளி போடலாம். இப்போ காலேஜ் முடிச்சு வேலைக்கு ஏதோ ஒரு ஃப்ரீலான்சரோ ஏதோ ஒன்று போகிறோம் அப்படின்னா எடுத்தோடனே பைக் வேணுன்ற அவசியம் கிடையாது, அதை தள்ளி போடலாம். பட் இப்போ எல்லாருமே வேலைக்கு போனோடனே பைக் வாங்கணும், ஒரு நல்ல ஐஃபோனோ இல்லை ஹை அண்ட் மொபைல் ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. தப்பு கிடையாது, அதை கொஞ்சம் தள்ளி போட்டு வாங்குங்க. அதுக்குள்ளே பணம் சேர்க்க ஆரம்பிச்சிருவீங்க. சேவிங்ஸ் வந்துருச்சுன்னா உங்களோட ஃபோக்கஸ் வந்து எதில் சேவ் பண்ணலாம், எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், லாங் டேர்ம்னு யோசிப்பீங்க. அப்படி இல்லைன்னா குயிக் மணின்றது கிரிப்டோவில் ட்ரை பண்ணுவோம், ட்ரேடிங் ட்ரை பண்ணுவோம், அப்புறம் லோன் கொடுக்கறதுக்கு எக்கச்சக்க ஆப்ஸ் இருக்குது. ஸோ எங்கேயாவது போய் மாட்டிக்கிட்டோன்னா லோனை மொபைல் ஆப்பில் வாங்கி, இந்த மாதிரி எல்லாம் ட்ராப்ஸ் அதிகம். ஈஸியாக பணம் கிடைக்கும், பட் ஆனால் போய் மாட்டிக்கிட்டிங்கன்னா உங்கள் டபுளாக பணம் வெளியில் போயிடும், தொலைச்சிருவீங்க. ஸோ அதனால் அவசரப்பட்டு எடுத்தோடனே பணத்தை சேர்த்து வச்சு ஃப்யூச்சர், ஏன்னா லைஃப் வந்து அடுத்த 6 monthsலேயோ 1 yearலேயோ முடிய போகிறது கிடையாது. இட்ஸ் அ லாங் லைஃப். அதுக்கு வந்து நீங்கள் இப்போத்துலேருந்தே சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் நல்லாயிருக்கும். அண்ட் உங்கள் இன்கம் மந்த்லி 1 lakh, இப்போ நிறைய பேருக்கு எடுத்தோடனே 1 lakh இருக்குது, 2 lakhs இருக்குது. அவங்க தாராளமாக அப்போவுமே வந்து அட்லீஸ்ட் ஒரு 10-20% இன்வெஸ்ட்மெண்ட்டோ சேவிங்ஸோ அப்போத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே சார், ட்ரேடிங் சொல்லியிருந்தீங்களா சார்? இப்போ ட்ரேடிங் அப்படிங்கிறது கரெக்ட் வேவா, இல்லை நான் ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம எந்த அளவுக்கு அதை முழுசாக தெரிஞ்சுக்கிட்டே இறங்கணும் சார்? பண்ணுறீங்கன்னா ட்ரேடிங்க்கான டைம் இருக்காது முதல்ல. ஸோ பணத்தை போய் நான் ட்ரேட் பண்ணுறேன், இல்லை யாரோ பண்ணி தராங்க நான் பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக பணம் போகிறதுக்கான வழி தான். ஏன்னா நம்ம குறைஞ்சது 1 to 2 years வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி எனக்கு எந்த ஸ்ட்ராட்டஜி செட் ஆகும், என்னால் ஒர்க் பண்ண முடியுமா, அது ஒரு ஃபுல் டைம் கெரியராக நீங்கள் ஃப்யூச்சரில் மாற்றிக்கிறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களால் ஜெயிக்க முடியும். பட் பார்ட் டைமாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அதுவும் இப்போது மார்க்கெட் ஏறிட்டே இருக்குன்னா அதே தான் லைஃப் ஃபுல்லாக இருக்காது. ஸோ லாஸ்ட் 2-3 years இன்க்ரீஸ் ஆச்சு, பட் லாஸ்ட் 6-7 months ஏறுது குறையுது, யாராலையும் புரிஞ்சிக்க முடியல.
இந்த மாதிரி டைம்லலாம் எந்த ட்ரேடராலையும் பணம் பார்க்க முடியாது. ஸோ அவங்க நல்ல ட்ரேடர் வந்து இந்த டைமை வந்து வெளியில் வந்துடுவாங்க. அவங்களுக்கு சிக்னல் கிடச்சா மட்டும்தான் உள்ளே போய் ட்ரேட் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து அவங்கக்கிட்ட லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணத்தை சேர்த்து வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க. அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியும். ஆஸ் பர் செபியோட ஸ்டார்ட்டே டாப் 1-2% ட்ரேடர்ஸ் தான் பணம் பார்க்குறாங்க. பட் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்டராக பணத்தை போட்டு அடுத்த 2-3 இயர்ஸில் நான் பணத்தை வளருதா பார்க்குறேன், ஒரு நல்ல கம்பெனியில் முதலீடு பண்ணுறேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 15-20% தாராளமாக பார்க்கலாம். இது வந்து எஃப்டியை விட, ரியல் எஸ்டேட் கோல்டை விட அதிகப்படியான ரிட்டர்ன்ஸ் வருஷம் உங்களுக்கு கம்பவுண்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இன்வெஸ்டராக வாங்க, ட்ரேடராக வராதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். எஸ்ஐபியாக இருக்கட்டும், மணியை எப்படி சேவ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களா இருக்கட்டும், ரொம்பவுமே சூப்பராக எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நன்றி சார். தேங்க்யூ.